இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 1260 மலேசிய ஏர்லைன்ஸ் விமானிகளுக்கும் கட்டாய போதைப் பொருள் பரிசோதனை. மலேசிய விமான போக்குவரத்து குழுமம் அதிரடி உத்தரவு. இந்தோனேசியாவில் போதைப் பொருள் கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டதாக மலேசிய ஏர்லைன்ஸ் விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மலேசிய விமான போக்குவரத்து குழுமமான MAG தனது 1260 விமானிகளுக்கும் கட்டாய போதைப் பொருள் பரிசோதனை நடத்த உத்தரவிட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் பரிசோதனையை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் பரிசோதனை செய்யாத விமானிகள் பணியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மலேசிய விமானி கடந்த வாரம் இந்தோனேசியாவின் சொகர்னோ ஹத்தா சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 25 கிலோ எக்ஸசி போதைப் பொருள் மாத்திரைகளுடன் பிடிபட்டார். அதன் மதிப்பு 13 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் சம்பவத்தின் போது அவர் பணியில் இல்லாததுடன் விமானத்தை இயக்கிய குழுவிலும் இடம்பெறவில்லை என்று MAG விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே இந்த சம்பவம் நிறுவனத்தின் தொழில்முறை நெறிமுறைகளுக்கு முற்றிலும் முரணானது என்று MAG தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் விமானிகளின் உடல் மன தகுதி எப்போதும் சமரசம் செய்ய முடியாத அம்சங்கள் என்பதால் இனி அனைத்து செயலில் உள்ள விமானிகளுக்கும் கட்டாய போதைப் பொருள் பரிசோதனை நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னர் விமான பணியாளர்களுக்கும் அது விரிவுபடுத்தப்படும் என நிறுவனம் அறிவித்துள்ளது. சொத்து பிரகடனம் தொடர்பான வழக்கில் இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு எதிர்கொள்ள இருந்த முன்னாள் பிரதமர் டத்தோசரி இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிற்கு திடீரென உடல்நலக் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து தேசிய இருதய கழகமான IJN-இல் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் நடைபெறவிருந்த குற்றச்சாட்டு வாசிப்பு IJN-லேயே நடைபெறும் என்று முதலில் கூறப்பட்டது. எனினும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இன்று வாசிக்கப்படவில்லை என்று அவரது வழக்கறிஞர் டத்தோ Amir Hamzah Arshad தெரிவித்துள்ளார். Namun demikian, based on his health condition, the charge could not be read out and the plea could not be recorded today. We had explained to the judge, we had also explained to the prosecution what happened yesterday when he was at MSCC's headquarters. Tuan Raguna Kesavan was there with the client. He could confirm what happened. And as soon as the process was still ongoing, they discovered that he has some sort of like health problem. They had to bring him to IJN. So at the moment, dia masih lagi di IJN. And this morning, when we contacted the client and his family, we've been made to understand that he will be undergoing a pacemaker procedure this afternoon. இந்நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது என்றும் அமீர் ஹம்சா அஷ்ராட் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இஸ்மாயில் சபரிக்கு எதிரான இந்த வழக்கானது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரித்து வரும் சொத்து பிரகடனம் தொடர்பானதாகும். இதற்கு முன்னர் பலமுறை SPRM-இல் ஆஜராகி அவர் வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் மேலதிக விசாரணையின் போது 170 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான வெளிநாட்டு நாணய பணமும் 7 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 16 கிலோ தங்கக் கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நகரி செம்பிலான் மாநிலத்தின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவற்றில் பரிசான் நேஷனல் சார்பில் 8 பேரும் பரிகத்தா நேஷனல் சார்பில் 2 பேரும் இடம்பெற்றுள்ளனர். பரிசான் நேஷனல் சார்பில் பாலோங், லிங்கி, செம்போங், சுங்காய்லுய், லெங்கேங், லாபு, கமின்சே மற்றும் சென்னா தொகுதிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையே முஸ்தபா நாகூர், ஃபைசால் ரம்லி, ஜைஃபுல் பாரி இட்ரிஸ், ராசி அலி, அஸ்னா அமீன், சித்தினூர் உமைரா ஹசீம், சுஹை மீசான் பிசார் மற்றும் சியூகுங் சூன் ஆகியோர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பரிகத்தா நேஷனல் சார்பில் சர்தெங் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஃபைரோஸ் இசா மற்றும் சிகாமாட் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரசாலி அபு சாமா ஆகியோர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த நியமன கடிதங்களை நகரி செம்பிலான் மாநில ஆட்சியாளர் யங் டிபர் துவான் பெசார் துவான்கு முஹ்ரி துவான்கு முனிவார் இன்று இஸ்தானா பெசார் சரி மனாந்தி அரண்மனையில் நடைபெற்ற நிகழ்வில் வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில மந்திரி பெசார் இஸ்மாயில் லசீமும் கலந்து கொண்டார். 36 இடங்களை கொண்ட நகரி செம்பிலான் மாநில சட்டமன்றத்தில் பரிசான் நேஷனல் மற்றும் பரிகத்தா நேஷனல் கூட்டணி மொத்தம் 25 இடங்களில் வெற்றி பெற்று புதிய மாநில அரசாங்கத்தை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
சபா மாநிலத்தின் கம்போங் வெஸ்டர்ன் பியூஃபோர்ட் பகுதியில் மின்சாரம் தாக்கி 3 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். இந்த சோக சம்பவத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து இனி இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கும் அரச மலேசிய போலீஸ் படைக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர், நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் காக்க அவர்கள் ஆற்றிய சேவையும் தியாகமும் என்றும் நினைவு கூறப்படும் என்று கூறினார். இந்த சம்பவம் தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவிய நிலையில் சாலையில் 3 உயிரிழந்த நிலையில் கிடந்த காட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளாக திரிங்கானு மாநில பெர்சத்து கட்சி தலைவராக பொறுப்பு வகித்து வந்த ரசாலி இட்ரிஸ் அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். எனினும் தனது ராஜினாமாவிற்கான காரணத்தை அவர் வெளியிடவில்லை. கடந்த ஜூலை 16ஆம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசீனுக்கு அனுப்பியதாக அவர் தெரிவித்துள்ளார். என்றாலும் அந்த ராஜினாமாவை ஏற்கலாமா அல்லது நிராகரிக்கலாமா என்பது குறித்து கட்சி தலைமையகம் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் ரசாலி இட்ரிஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாராங் தொகுதி பெர்சத்து தலைவராக தாம் வகிக்கும் பதவியிலிருந்தும் வரும் செப்டம்பர் மாத மையப்பகுதியில் விலக உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், மாநில தலைவர் மற்றும் பிரிவு தலைவர் பதவிகளில் இருந்து மட்டுமே விலகுவதாகவும் கட்சியின் உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாநிலம் குலுவாங்கில் கடந்த ஜூலை 29ஆம் தேதி தான் பெற்றெடுத்த பச்சிளம் பெண் குழந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 19 வயது மாணவியான நூர் ஷாஸ்வான் இட்ரிஸ் குலுவாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி நூர் ரஷீடா ஏ ரஹ்மான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட இவ்வழக்கு கொலை வழக்கு என்பதால் அவரிடம் குற்ற ஒப்புதல் பதிவு செய்யப்படவில்லை. இச்சம்பவமானது தமான் சத்யா முத்தியாரா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்த வழக்கில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்க மறுத்துள்ளது. ரசாயன பரிசோதனை, உளவியல் மதிப்பீடு மற்றும் உடற்கூறு ஆய்வு அறிக்கைகள் கிடைக்க வேண்டியுள்ளதால் வழக்கின் அடுத்த விசாரணை வரும் அக்டோபர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் இருந்து கேரள மாநிலம் கொச்சினை நோக்கி சென்ற பத்தே ஏர் விமானம் ஒன்றில் அவசர கால வெளியேறும் கதவை திறக்க முயன்ற பயணி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த புதன்கிழமை இரவு கோலாலம்பூரில் இருந்து கொச்சின் வழித்தடத்தில் இயக்கப்பட்ட பத்தே ஏர் விமானம் OD231 பயணம் செய்த அவர் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது இச்செயலில் ஈடுபட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. அதேவேளையில் அவர் விமானத்தின் ஜன்னல் பகுதியை சேதப்படுத்தியதுடன் சக பயணிகளையும் விமான பணியாளர்களையும் மிரட்டியதாகவும் போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான பணியாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட அந்நபர் விமானம் கொச்சினில் தரையிறங்கியதும் போலீசார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.